அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்த பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்த பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி இத்திருத்தலத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவனுடைய அருளை நிறைவாக பெற தடையாக இருக்கிற குற்றம் குறைகளுக்காக, மனித பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 23 மற்றும் 27 முதல் 30 வரை. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறேன். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் காட்டியுள்ள இக்கோவிலின் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். அடியான் இன்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கிறேன். இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இன்னான்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உல இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு
கிடைத்துள்ளது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடனே பாரும். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமை ஆனது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமை ஆனது. வீற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிக்கின்றார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை ஆண்டவர் வழங்குகின்றார். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீ. உம் ஒழுங்கு முறைகளில் எம் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-13 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர்.
அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கடைபிடிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவரிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது போர்ப்பானாயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்திருத்தலத்தில் பல்வேறு விதமான அருள்வரங்களை முன்னிட்டு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். தூய பதுவை அந்தோனியார் வழியாக அவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் மன நிறைவையும் தர வேண்டும் என்று நாம் உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலியிலே ஆசி வழங்கி ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்க்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் ஒரு புதிய ஒழுங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த புதிய உலக ஒழுங்கு என்பது எதன் அடிப்படையில் அதை உருவாக்கி நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒன்று கார்ப்பரேட் மயமாதல். கார்ப்பரேட் மயமாதல். இன்னொன்று மதவாதத்தின் அடிப்படையில் உலக ஒழுங்கை நிலைப்படுத்துவது. கார்ப்பரேட் மயமாதலினால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, சுரண்டல் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகிறது. இருக்கின்றவன் இல்லாதவன், உள்ளவன் இல்லாதவன் என்கின்ற அந்த இடைவெளியை அதிகப்படுத்துகிறது. ஒரு பொருளாதார முரண்பாட்டை உருவாக்கி அதுதான் உலக ஒழுங்கு, உலக நியதி என்பதை கற்பித்துக் கொண்டிருக்கிறது, நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது, அதை மிக பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்தரங்கம் முதல் ஆன்மீகம் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக பெரும் கோட்பாடாக எது இருக்கிறது என்றால் சந்தை கோட்பாடு இருக்கிறது. எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, எதை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது என்கின்ற எல்லா விதமான உளவியலை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பது இந்த கார்ப்பரேட் மயமாதல். அதன் வழியாகத்தான் இருக்கிறவனும் சரி, இல்லாதவனும் சரி, உழைக்கிறவனும் சரி, அல்லது உழைக்காமலே உயர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த கார்ப்பரேட் மயமாதலின் ஒழுங்கின்படி வாழ்வதற்காக அலைந்து திரிந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நிலை என்ன என்றால், மதத்தை அரசியல்படுத்துவது, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக மத கோட்பாடுகளை அரசியல்படுத்தி அதன் மூலமாக பாகுபாடுகளை நிலைநிறுத்துவது.
சமூகத்தில் இருக்கிற அநீதியான கட்டமைப்பை நியாயப்படுத்துவது, படிநிலை அமைப்பை ஏற்றுக்கொள்ள செய்வது என்கின்ற மூளை செலவை செய்கிற, அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற அல்லது இத்தகையான அநீதமான போக்கிற்கு நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிற வேலையை இந்த மதவாதம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இவை இரண்டும் சேர்ந்து இந்த புதிய உலக ஒழுங்கு என்பது என்ன என்றால், இன்றைக்கு இருக்கிற அல்லது வளருகிற தலைமுறைக்கு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கவே தேவையில்லை. மனசாட்சி தேவையில்லை. இணைந்து வாழ வேண்டும் என்கிற கோட்பாடு தேவையில்லை. தனித்திருப்பதே நல்லது, தனித்திருப்பதே நல்லது என்கின்ற ஒரு விகாரப்பட்ட மனநிலையை இன்றைக்கு அவர்கள் முழு பண்பாடாக, ஒட்டுமொத்த உலக பண்பாடாக இன்றைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் உள்வாங்கி ஜீரணித்து இன்றைக்கு மனிதத்தையும் மனித நேயத்தையும் மனித உரிமையும் துறந்தவர்களாக அல்லது இல்லாதவர்களாக மாற்றுகிற ஒரு நாசகரமான வேலையை இந்த புதிய உலக ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தவன் துன்பப்பட்டாலும் நீ அக்கறை கொள்ள தேவையில்லை, அடுத்தவன் அநீதமான நிலையில் தண்டிக்கப்பட்டாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு விதமான குறுகிய நோய் பிடித்த மனநிலையை உருவாக்குகிற இந்த புதிய உலக ஒழுங்கு என்பது நாம் விசுவசிக்கிற, நம்புகின்ற இந்த நம்பிக்கைக்கு எதிரானது, நாம் வணங்குகிற கடவுளுக்கு முரணானது. பழைய ஏற்பாட்டில் முதல் வாசகத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற நற்செய்தியிலும் அதனுடைய சார அம்சம் என்ன என்றால், நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிற கடவுள், வணங்குகிற கடவுள் உடன்படிக்கையின் கடவுளாக இருக்கிறார். அவர் தற்காலிகமான ஒப்பந்தத்தை கொடுக்கிற ஒரு கடவுள் அல்ல. நீங்கள் என் மக்கள், நான் உங்களுடைய கடவுள், உங்களை நான் என் உருவிலும் சாயலும் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த கடவுள், அவரை நம்புகிற நாம், நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களை கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் இருக்கின்ற அந்த மனிதநேயம் கொண்ட மக்களாக பார்க்கிற பார்வை அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உள் உணர்வு நமக்குள் இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு நாம் பெறக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அந்த உணர்வை மழுங்கடிக்கிற வேலையை தான் இன்றைக்கு நான் சொன்ன அந்த கார்ப்பரேட் மயமாதலும் அல்லது மதவாதமும் இணைந்து இன்றைக்கு இதை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு எதிராக மனிதர்களை முரண்பட்டவர்களாக வாழ வைக்கின்ற ஒரு புதிய உளவியலை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய உளவியல் என்பது நாம் பேசுகிற நற்செய்திக்கு எதிரான உளவியல், மிக ஆபத்தானது, கொடூரமானது, நாசகரமானது, அநீதியானது, அடக்குமுறைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டு இறைமகன் இயேசு சொல்லுகிற, காண்பிக்கிற இத்தகைய அடக்குமுறைக்கும் அநீதத்திற்கும் உதவுகின்ற சட்டத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அல்ல, மாறாக சமூக நீதியை உரத்து பேசுகிற, மனிதநேயத்தை பாதுகாக்கிற, மனித உறவுகளை வளர்க்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட பண்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி உணர்த்துகின்றது. இந்த கார்ப்பரேட் மயமாதலும் மதவாத மனநிலையும் இன்றைக்கு எத்தகைய ஒரு பொது சூழலை உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அறநெறி ஆற்ற அறிவியல் வளர்ச்சி நிறைய இருக்கு. ஆனால் அங்கே அறநெறி என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கமற்ற கல்வி, நாலேஜ் இருக்கு, கல்வி இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையற்ற பக்தி முயற்சி, எல்லாமே முரண்பாடு. மக்கள் கூட்டம் கூட்டமாக திரள்கிறார்கள், பல்வேறு விதமான சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் அடிப்படை நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், வாழ்கிறோம் என்றால், இந்த நற்செய்தியின் அடிப்படையில் நாம் சான்று பகரக்கூடிய இறைமகனுடைய வாழும் சீடர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே ஒழுக்கமற்ற கல்வியும் நம்பிக்கையற்ற பக்தியும் உண்மையற்ற உறவு இன்றைக்கு சந்தேகம் குடும்பங்களில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளை பெற்றோரா இருக்கலாம், அல்லது நட்பா இருக்கலாம். இன்றைக்கு உண்மையற்ற உறவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அனைவருமே ஒரு மறைமுகமான வாழ்க்கையை வாழுகின்ற இரட்டை முகத்தோடு இருக்கிற மனிதர்களை குடும்பங்களிலே, உறவுகளிலே இன்றைக்கு பார்க்கிறோம். உண்மையற்ற உறவு, சமூக நீதியற்ற சமூக கட்டமைப்பை இன்றைக்கு இந்த பண்பாடு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த முரண்பட்ட மனநிலையை கடந்து ஓர்மை கோட்பாட்டிலே
நாம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உருவிலும் சாயலும் இருக்கின்றோம் என்று நம்புகின்ற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வின் தலையாய கடமை, நம் வாழ்வினுடைய முக்கியமான இலக்கு எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்றால், நற்செய்தியின் மதிப்பீடுகளில் வாழ்வதும் அதை அறிவிப்பதும் அதை செயல்படுத்துவதற்குமான துணிகரமான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில் இருக்க வேண்டுமே ஒழிய, உலக போக்கின்படி இந்த கார்ப்பரேட் மயமாதலுக்கும் அல்லது மதவாத சக்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் நீதியையும் நேர்மையும் மனித நேயத்தையும் மாண்பையும் மனித உரிமையும் பாதுகாக்கின்ற இறைமகன் இயேசுவின் பாதுகாவலர்களாக இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அதற்கேற்ப புதிய உளவியலையும் அறிவார்ந்த நிலையும் பெறுகின்றவர்களாக இருப்பதற்கான அருள்வரத்திற்காக இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைக்கு பொதுவாக இருக்கிற ஒரு நிலை, அறிவார்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட there is an intellectual corruption, intellectual pollution. யாரெல்லாம் அறிவுஜீவிகள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் மூளைகள் கூட இன்றைக்கு இந்த நியாயத்தையும் நேர்மையையும் எடுத்துரைக்காத ஒரு மௌன போக்கை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவைகளுக்கெல்லாம் எதிர் சாட்சியம் கூறுவதே நம் கிறிஸ்துவர்களாகிய நம்பிக்கையாளர்களாகிய நாம் ஒவ்வொருடைய கடமையும் பொறுப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் உண்மையிலேயே விசுவாசிகள் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவினுடைய வாழும் சீடர்களாக, உண்மைக்கு சாட்சியம் சொல்லுகின்றவர்களாக, சமூக நீதியின் குரல்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான அருள்வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குகின்ற துணிகரமான துணிச்சலான சீடர்களாக இருப்பதற்கான அருள்வரத்திற்காக நம்முடைய வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். ஞானத்தின் ஊற்றான அன்பு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் உமது குரலுக்கு செவிசாய்த்து சுதந்திரம் அடைய செய்யும். உண்மையை நோக்கி மந்தையாம் திரு அவையை திறம்பிட நடத்திட தேவையான வரங்களை அருள் மாறி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னலமற்ற இறைவனே, நீர் எவ்வாறு தன்னலம் இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மையே அர்ப்பணித்தீரோ, அவ்வாறு இந்நாட்டை ஆளும் தலைவர்களும் தன்னலம் விடுத்து நாட்டு மக்களுக்காக பொது நலத்தோடு தொண்டாற்ற வேண்டிய நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐயங்கள் அகற்றி எம்மை அன்புறவில் ஒன்று சேர்க்கும் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் இன்று தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒன்றிணைத்து ஒற்றுமையிலும் அன்பிலும் மன்னிப்பிலும் என்றும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா, குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் அறிந்து அதன்படி பிறருடன் உன்னத பண்புடன் நடந்திட தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, நாங்கள் வாழும் இந்த நவீன உலகில் இளைஞர்கள் சந்திக்கும் எண்ணற்ற துன்பங்கள், சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து தமது வெற்றி இலக்கான இயேசு கிறிஸ்துவை தேடி வரவும், தங்கள் பெற்றோர்களுக்கும் நற்பெயர் பெற்றுத்தரவும், தூய வாழ்வு வாழ்ந்திட அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தைமானங்கள் என்பறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு நாங்கள் கேட்டு வேண்டுதல்களை மன்றாட்டுக்களையும் நிறைவாக எங்கள் இறைமகன் கிறிஸ்து வழியாக அழைத்தருளுமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறையா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும். இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை எனக்கு நலத்துக்காகவும் மது கைகள் தீப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகள் சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களை. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்துதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படகிலின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரார் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் பாதுகாவலர் பதுவை அந்தோனியார், எம் தலைவர் ஜான் போஸ்கோ மற்றும் இவ்வுலகிலும் கோந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விடுதலை வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் எப்பொழுது உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆத்மா நலமடை. விரிந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, நீ விரும்பும் மனமாய் மாறி உன்னை அருந்த வருகின்றேன். நான் அருந்த வருகின்றேன். விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே எந்தன் உள்ளம் நீ வந்தாய், என்றும் என்னில் ஆனந்தம். எனக்குள்ளே நீ வாழ்வதா எல்லையில்லா பேரின்பம். எந்தன் உள்ளம் நீ வந்தாய், என்றும் உள்ளே நீ வாழ்வதா எல்லையில்லா பேரின்பம். மழை தரும் மேகமா உம் கருணை பொழிகின்றாய். மழை தரும் மேகமா உம் கருணை பொழிகின்றாய். ஒளி தரும் ஞாயிறை போல் என் விழிகளை திறக்கின்றாய். ஒளி தரும் ஞாயிறை போல் என் விழிகளை திறக்கின்றாய். பேருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே நல்ல ஆயன் நின் குரல் தெள்ளத் தெரிந்த நீர்நிலை. அல்லும் பகலும் உன் வழி பசுமையான புல்வெளி. உள்ளம் ஏங்குதே உனை சேரத் துடிக்குதே.
உள்ளம் ஏங்குதே, உனை சேர துடிக்குதே. வள்ளலேயம் இயேசுவே, என்னில் வாழும் நேசனே. வள்ளலேயம் இயேசுவே, என்னில் வாழும் நேசனே. வேருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, வேருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே. நீர் விரும்பும் மனமாய் மாறி உன்னை அருந்த வருகின்றேன், நான் அருந்த வருகின்றேன். விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவின் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாரின் நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவடைந்தது. இறைவனுக்கு நன்றி. கோடி அற்புதரே எங்கள் அந்தோணியாரே, பல புதுமைகளை செய்த வல்லவரே. லிஸ்பன் நகரிலே பிறந்த நல்லவரே, பதுவை புனித அந்தோணியாரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எண்ணில்லா புதுமைகளை செய்த வல்லவரே, குழந்தை இயேசுவை கையிலேந்தியே எண்ணில்லா புதுமைகளை செய்த வல்லவரே, காணாமல் போன பொருளை கண்டவரே, காணாமல் போன பொருளை கண்டவரே, கோவேறு கழுதையை வணங்க செய்தவரே, கோவேறு கழுதையை வணங்க செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்கள் அந்தோணியாரே, பல புதுமைகளை செய்த வல்லவரே, லிஸ்பன் நகரிலே பிறந்த நல்லவரே, பதுவை புனித அந்தோணியாரே. இறைவனின் வழியில் நடக்க செய்தவரே, எங்களை காத்து வரும் அன்பு புனிதரே, இறைவனின் வழியில் நடக்க செய்தவரே, எங்களை காத்து வரும் அன்பு புனிதரே, அழியா நாவுடைய புனித அற்புதரே, அழியா நாவுடைய புனித அற்புதரே, கருணை உள்ளம் கொண்ட அந்தோணியாரே, கருணை உள்ளம் கொண்ட அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்கள் அந்தோணியாரே, பல புதுமைகளை செய்த வல்லவரே, லிஸ்பன் நகரிலே பிறந்த நல்லவரே, பதுவை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், 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 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.